தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட வாக்குச்சாவடிகளில் 1000க்கும் மேற்பட்டோரின் எஸ்ஐஆர் படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 93 பேர் மட்டுமே இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் எஸ்ஐஆர் படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டது எப்படி என வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கும் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன் வணக்கம். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்ணன் வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலையில் இயங்கி வந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் கடந்த ஆண்டு மூடப்பட்டது. இதனால் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு சார்பில் அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. மேலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வேலை வேண்டி இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி சேரன்மதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மாஞ்சோலை பகுதிகளில் இயங்கி வந்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையானது 5லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. குறிப்பாக வாக்குச்சாவடி பாகை எண் 102 ஒருவர் கூட வசிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்து அதை பதிவேற்றம் செய்ததில் முகாந்திரம் இருந்ததாக வாக்காளர் பதிவு அலுவலரான சேரன்மதேவி சார் ஆட்சியரிடம் இருந்து பாகை எண் 102 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பேச்சியம்மாள் என்பவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த விளக்க நோட்டீஸில் பாகம் எண் 102 மொத்தம் 73 வாக்காளர்களில் 63 வாக்காளர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 29ஆம் தேதி அன்று வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் அம்பை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் ஆய்வு செய்ததில் பாகம் 102 ஒருவர் கூட வசிக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எஸ்ஐஆர் விதிமுறையான அப்பாகத்தில் தொடர்ந்து வசித்து வரும் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கி திரும்ப பெற வேண்டும் என்ற விதிமுறைகளுக்கு மாறாக இருப்பதாகவும், இப்பகுதியில் தொடர்ந்து வசிக்காதவர்களிடமிருந்தும் அரசு வேறு பகுதியில் வீடு வழங்கியவர்களிடமிருந்தும் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களிடமிருந்தும் படிவங்களை திரும்ப பெற்று பதிவேற்றம் செய்து கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.